மகாபாரதம் ஆதிபர்வம் பகுதி 6. சௌதி சொன்னார், ஓ அந்தணரே, சௌனகரே, இந்த வார்த்தைகளை அக்னியிடமிருந்து கேட்ட அரக்கன் புலோமா ஆண் காட்டு பன்றியின் உருவம் எடுத்து காற்றின் வேகத்துக்கு இணையாக மனதின் வேகத்துடன் அந்த மங்கையை கடத்தி சென்றான். இந்த பெரும் கொடுமையை தாங்க முடியாமல் பிருகுவின் குழந்தை கருப்பையிலிருந்து நழுவி விழுந்தது. அதனாலேயே அந்த குழந்தைக்கு சியவனன் என்ற பெயர் வந்தது. குழந்தை தாயின் கருவிலிருந்து நழுவியதையும் அந்த குழந்தை சூரியனை போல ஒளிர்வதையும் கண்ட அரக்கன் புலோமா அந்த பெண்ணின், அதாவது பிருகுவின் மனைவி புலோமாவின் மீதிருந்த பிடியை விட்டு கீழே விழுந்து சாம்பலாக மாறினான். ஓ பிருகு பரம்பரையில் வந்த அந்தணரே, துயரத்தால் தடுமாறி போயிருந்த அந்த அழகிய புலோமா பிருகு மைந்தனான தனது குழந்தை சியவனனை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். தனது மைந்தனின் கலங்கமற்ற மனைவி அழுது கொண்டிருப்பதை பெருந்தகப்பன் பிரம்மா கண்டான். அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் ஒரு பெரிய நதியை உருவாக்கியது. அந்த ஆறு பெரும் துறவியான பிருகுவின் மனைவியின் பாதங்களில் உருண்டோடியது. எல்லா உலகங்களின் பெருந்தகப்பன் பிரம்மன் தனது மகனின் மனைவியால் உற்பத்தியான அந்த ஆற்றை கண்டு அதற்கு வதூசரை என்ற பெயர் வைத்தார். அது சியவனனின் ஆசிரமத்தை கடந்து சென்றது. இந்த விதத்தில் தான் பிருகுவின் மைந்தனான பெரும் ஆன்ம சக்தியுள்ள சியவனன் பிறந்தான். பிருகு தனது குழந்தை சியவனனையும் தனது மனைவியையும் கண்டான். கோபத்தில், உன்னை கடத்த முடிவு செய்ய வந்த அரக்கனிடம் யார் உன்னை காட்டி கொடுத்தது என்று கேட்டார். அவனை சபிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதற்கு புலோமா, ஓ அருங்குணம் கொண்டவரே, அக்னியே அந்த அரக்கனிடம் என்னை காட்டி கொடுத்தது என்றார். அவன் பெண் அன்றிலை போல கதறி கொண்டிருந்த என்னை கடத்தி கொண்டு போனான். உமது மகனின் தீவிர பிரகாசத்தால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன். அரக்கன் சியவனனை பார்த்துதான் எனது மீதிருந்த பிடியை விட்டு கீழே விழுந்து சாம்பலானான் என்றாள் பிருகுவின் மனைவி புலோமா. சௌதி தொடர்ந்தார். புலோமாவிடமிருந்து இதை கேட்ட பிருகு மிகுந்த கோபம் கொண்டார். கட்டுக்கடங்காத கோபத்தால் நீ அனைத்தையும் உண்பாயாக என்று அக்னியை சபித்தார். இப்படியே அக்னி பெற்ற சாபம் என்று அழைக்கப்படும் ஆதி பருவத்தின் 6வது பகுதி நிறைவடைகிறது.